மக்களே, இந்த கண்ணாடியை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து இந்த மாதிரி கண்ணாடி வந்து நம்ம வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போடும்போது கண்ணு குருடான்னு கேட்பாங்க. இல்லாட்டி என்ன குருடான்னு கேட்பாங்க, உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அப்ப இருந்த மக்கள் அப்படி. அதே மாதிரி வாக்மேன், அதாவது வந்து நம்ம கேசட் போடுவோம்ல, அந்த வாக்மேன் எடுத்து காதுல வச்சுட்டு நம்ம பாட்டு கேட்டுட்டு போனோம்னா என்ன பண்ணுவாங்க, செவிட்டு மிஷின் வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. ஏன்னா அப்ப அப்ப வந்து மக்களுக்கு வந்து சரியா வந்து அதை பத்தி எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்து நான் கூட இந்த வாக்மேன் எல்லாம் காதுல வைக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செவிட்டு மிஷின் காது கேட்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பணக்கார வீட்டுல பணக்காரங்க தான் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கண்ணாடி ஸ்டைலா போடுறது எல்லாமே. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி எல்லாம் எல்லாமே தலைகீழா மாறி போயிடுச்சு. அதனால நான் வந்து என்ன சொல்றேன்னா, யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்க வந்து எதுக்குமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. கண்ணாடி மாட்டணுமா கண்ணாடியை மாட்டுங்க. ஆஹ் காதுல வந்து இது வைக்கணுமா அதையும் மாட்டி விடுங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தர் பைக் ஓட்டுறாரு, அவர் தானா பேசிட்டு போறாரு. ஆனா நமக்கு தெரியும் அவர் வந்து ஏதோ முதல்ல போன் வந்திருக்கு காதுல வச்சு மாட்டிட்டு பேசிட்டு போறாரு அப்படின்னு. ஆனா தெரியாம இந்த பழைய ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, என்னடா இவன் வந்து தானா பேசிட்டு போறான், ஒருவேளை பைத்தியக்காரனா இருப்பானோ அப்படின்னு நினைச்சிருவாங்க.